கருப்பு படத்துல உங்கள் நடிப்பு அரக்கன் மாற்றமன் ஸ்டார் சூர்யா சார் கூட டைரக்டா ஒரு சீன் நடிச்சிருக்கேன். இது நான் ஹாய் ஹலோ வெல்கம் நண்பா. இது உங்கள் உண்மை என்ன. இன்னைக்கு நம்ம அழுகுன தர்பூசணி அவமானப்பட்ட தருணத்தை தான் பார்க்க போறோம். என்னுடைய காட்சியை கருப்பு திரைப்படத்திலிருந்து நீக்கி விட்டார்கள். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, லைக் பண்ணிருங்க, தொடர்ந்து நம்மளோட இணைந்தர்கள். ஓகே, இந்த திவாகர் தனிப்புலம் ஸ்டார் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஒருத்தர் சுத்திட்டு இருந்தான். இப்போ என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாளைக்கு முன்னாடி நான் நிறைய படம் நடிச்சிருக்கேன், டாப் ஹீரோலான்னு கூடலாம் நடிச்சிருக்கேன் அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தான். கருப்பு படத்தில் வந்து உங்க நடிப்பு அரக்கன் வாட்டர்மெலன் ஸ்டார் ஓகேங்களா 4வது முறையா பிக் ஸ்க்ரீன்ல வர்றேன். ஓகே, உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இதில் தான் வந்து அவன் ரொம்ப டேமேஜ் ஆனது. என்னன்னா, கருப்பு படத்தில் வந்து சூர்யா சார் ஏன் சீனை ரீக்ரியேட் பண்ணியிருப்பாரு அப்படின்னு சொல்லி இவன் சொல்லிட்டான். முதல்ல டாப் ஹீரோ சூர்யா சார் கூட நேரடி சீனு, ஓகேவா? அதில் தான் வந்து இவன் ரொம்ப டேமேஜ் ஆனது. ஆனால் ஒரு விஷயத்த யாருக்கும் சொல்லாமல் இவர் சஸ்பென்ஸாக வச்சுருந்தாராமா. இப்போ அந்த விஷயம் வெளியில் வந்துச்சு. இவனே வந்து தேட்டருக்கு முன்னாடி இருந்து சொன்னதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, தேட்டருக்கு உள்ளே போயிட்டு வந்ததுக்கப்புறம் இவனோட மூஞ்சியே மாறிடுச்சு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, கருப்பு படத்தில் வந்து நிறையா இன்ஃப்ளூயன்சர்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா, இவனோட நிறையா சீன்ஸை வந்து ரீக்ரியேட் பண்ணியிருக்காங்க கருப்பில், ஓகேவா? ஆனால் இவனோட அந்த எக்ஸாக்டான சீனை கருப்பு படத்துல இருந்து தூக்கிட்டாங்க. என்னுடைய காட்சியை கருப்பு திரைப்படத்திலிருந்து நீக்கி விட்டார்கள். சூர்யா சார் அது மட்டும் இல்ல, சூர்யா சார் வாட்டர்மெலன் சாப்பிட்டா எங்க நீ என்னைய பார்த்தா சூர்யா சார் வாட்டர்மெலன் சாப்பிட்டாரு அப்படின்னு சொல்லிடுவானுட்டு அந்த சீனை ஆர்ஜே பாலாஜி தூக்கிட்டாரு. பொய்யால என்னடா அப்படின்னு சொல்லி பார்த்தாச்சுன்னா, ஆர்ஜே பாலாஜி ஒரு இன்டர்வியூல சொல்லியிருக்காரு. என்னன்னா, அதை வச்சா அது வந்து இப்போ யாரோட சீனுங்கிறதே வந்து ரொம்ப இதாயிருச்சு. ஏன்னா யார் அதை முதல்ல பண்ணாங்கிறதே வந்து கன்ஃபியூஸ் பண்ணி விட்டாங்க ஒரு சிலர். அதனால வந்து அதை நாங்கள் எடுத்துட்டோம். அந்த ஒரிஜினலாக பண்ணவரோட சீனை வந்து என்னாச்சுங்கிறத பற்றி அவர் பேசவே இல்லை. சூர்யா சார் அது ஓகே, அது வந்து ஒரு கான்ட்ரவர்சியாக போயிடும், நான் வந்து ரீக்ரியேட் பண்ணணும்னு நினச்சேன். ஆனால் அந்த ரீக்ரியேஷன் வந்து கொஞ்சம் அவங்களுக்கு வந்து ஒரு ட்ரிபியூட் மாதிரி மரியாதை மாதிரி இருக்கணும்னு நான் நினச்சேன். ஆனால் இது வந்து அப்படி போகும்னு எனக்கு தோணல, அதனால நான் அந்த சீனை எடுத்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஆர்ஜே பாலாஜியே வந்து சொல்லிட்டாப்ல. இப்போ என்னன்னா, உள்ள அப்படின்னு போன வாட்டர்மெலனு வெளியில வரும்போது பார்த்தீங்கன்னா, அப்படியே அந்த அழுகி போன வாட்டர்மெலனா வெளியில வந்திருக்கான். வெளியில வந்து அது வந்து அவங்களோட விருப்பமா, டைரக்டரோட விருப்பமா? அதாவது என்னோட சீனை எடுத்துட்டாங்க, நடிச்ச சீனை அப்படின்ட்டு நிறைய பேர் ரொம்ப சந்தோஷமா என்னோட வீடியோல கமெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எனக்கு மேலதான் ஒரு சந்தேகம். அது வந்து ஒரு சீனை வைக்கலாம், தூக்கலாம், அதெல்லாம் வந்து அவங்களோட எடிட்டரோட விருப்பம் அப்படின்னு. ஆனா அந்த எடிட்டரு அவனுக்கு என்ன கடுப்புன்னு தெரியல. அந்த சீனை சரி போனா போதுன்னு கூட இணைச்சி விட்டு இருந்திருக்கலாம். ஆனா எடிட்டரு தங்கமே எங்கேயா இருக்க நீ, உன்னை தாயா தேடிக்கிட்டு இருக்கோங்கிற மாதிரி அந்த எடிட்டரு நம்ம போயெல்லாம் இருப்பான் போல இருக்கு, வஞ்சம் வச்சு தூக்கிட்டாங்க. ஸோ இது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. நான் ஆல்ரெடி பிக் பாஸ்க்கு முன்னாடி 5 படங்கள் நடிச்சிட்டேன். அப்புறம் ஏன்டா கண்ணு கலங்குது? இவன் ரெஃபரன்ஸே படத்துல இருக்கக்கூடாதுன்னு வஞ்சம் வச்சு தூக்கிட்டான். ஸோ இப்போ அழுகுன தர்பூசணி வெளியில வந்துட்டு இன்டர்வியூ கேட்குறவங்க எல்லாத்தையும் மழுப்புறது நல்லாவே, அதாவது இவ்வளோ நாள் மழுப்புவான், ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக மழுப்புவான். இந்த வாட்டி இவன் மழுப்புறது ரொம்ப பச்சையாக தெரிஞ்சிருச்சு, ஓகேவா? மூஞ்சியா சுருங்கிருச்சு. பண்ணி காமிச்ச உடனே ஆனால் சூர்யா சாரோட நல்லா பண்ணுறீங்க என்னடா, அதாவது இவன் என்ன நினச்சா, நல்லா நீட்டாக கிளம்பி வந்து இன்னைக்கு உங்கள் வாட்டர்மெலன் ஸ்டாரை கருப்பு படத்தில் பார்க்க போறீங்கன்னு உள்ளே போயிட்டு வெளியில் வந்து சீன் இல்லைங்கவுமே அவன் திவாகரோட மூஞ்சியே வந்து மழுங்கிருச்சு. அதோட வந்து திவாகர் ஏன்டா இந்த வார்த்தையை சொன்னோங்கிற அளவுக்கு ஆயிட்டான். இப்போ வந்து என்னடா இப்படா சமாளிக்க நினச்சிக்கிட்டு இருந்த டயத்தில் சிக்கின ஒரு விஷயந்தான் வந்து அந்த எடிட்டிங்கில் நிறைய தூக்குவாங்கம்மா அப்படி இப்படின்ட்டு இருந்தான். இப்போ வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, சினிமா துறை இப்போ தான் ஒரு கரெக்டான முடிவு எடுத்திருக்காங்க. இவனை வந்து இந்த மாதிரி சீன்லேருந்து தூக்குனது, ஓகேவா? இவனை தூக்குனதுனால இப்போ கிட்டத்தட்ட சினிமா துறையே நீட்டாக போய்கிட்டு இருக்கும். இனிமே இவனுக்கும் கொஞ்சம் பயம் இருக்கும், நம்ம ஒரு மாதிரி பேசணும்னா நம்ம சீனை தூக்கிடுவாங்க அப்படின்ட்டு. இவனுக்கு வந்து இவ்வளோ நாள் என்ன தெரியுமா, நம்ம என்ன பேசினாலும் அவங்க காசு கொடுத்து சீன் எடுக்காங்க, அதனால தூக்க மாட்டாங்கன்னு இவன் நினச்சிட்டு இருந்தான். தூக்கிடுவாங்கன்னு பயம் வந்துடும், ஓகேவா? ஸோ நண்பர்களே, இது எல்லாம் உங்களுக்கு கொண்டாட்டமானு தெரில, எனக்கு ரொம்ப கொண்டாட்டமான விஷயமா இருந்துச்சு. நான் ரொம்ப என்ஜாய் பண்ணுறேன் இதை. ஸோ நண்பர்களே, அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் உண்மை என்ன. நன்றி.